காயல்பட்டினம் ஸ்பெஷல் ரெசிபி பருமாவு வச்சு செய்கிற வெள்ளை அடை தான். 2 தேங்காவை துருவி பால் எடுத்து வச்சுக்கிறேன். நல்ல தலைப்பால் மட்டும் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு முட்டையை உடைச்சி விட்டுக்கிறேன். தேங்காய் பூ ஒரு 2 கை அளவுக்கு போட்டுக்கிறேன். பருமாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதோடு நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கிறேன். தேங்காய் பாலோடு சேர்ந்து பருமாவு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பருமா ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கும் போதே அப்படியே ரெஸ்ட்டில் விட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா மாவு ஊறி டைட்டாகி வந்திருக்கும். தோசை மாவு பதத்துக்கு இது இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். இப்போ நல்லா குழிவாக இருக்கிற மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு இரும்பு கடாய் தான் நான் எடுத்துருக்கிறேன். நெய்யும் தேங்காய் எண்ணெயும் கலந்து ஆட் பண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு கரண்டி எடுத்து நல்லா கரண்டியை வச்சு சுற்றி வர நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கணும். மாவு டைட்டாக தான் இருக்கணும். இப்போ இதை அப்படியே அடுப்பில் சிம்லே வச்சு குக் பண்ணணும். குக் பண்ணிவிட்டு நல்லா முருகி வர்ற டைமில் திருப்பி போடணும். பையாக திருப்பி போட்டு இருக்கணும். கொஞ்சம் கோல்டன் கலர் மாறுற மாதிரி வந்தாலே சூப்பராக இருக்கும். இது வெள்ளை அடை ரொம்பவே தேங்காய் பாலில் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.